ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தர போகிறோம். இது ஒரு கேம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் நடத்த முடியாது. கொஞ்சம் ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 5th 6th 7th அதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க, குறிப்பாக நீங்கள் டீனேஜ் பிள்ளைங்களுக்கு இதை நடத்துனீங்கன்னா ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ பிள்ளைங்ககிட்ட நீங்கள் கேளுங்க, 1 2 3 தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, என்னடா இது உங்களுக்கு 1 2 3 தெரியாமலா இருக்குது, நமக்கு 1 2 3 நல்லா தெரியும். சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த 1 2 3 இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது தெரியா, இந்த நம்பர்ஸை எதை வச்சு இந்த நம்பர்ஸை உருவாக்குனாங்க, இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா? இப்போ 1 அப்படின்னு சொன்னா நம்ம இப்படி 1 நம்ம எழுதுறோம். அந்த 1 எப்படி உருவாக்குனாங்க, எதன் அடிப்படையில் இதுதான் நம்பர் 1 அப்படின்னு எப்படி உருவாக்குனாங்க, 2 அப்படின்னா இதுதான் நம்பர் 2 இப்படி தான் எழுதணும், நம்பர் 3 இப்படி தான் எழுதணும் அப்படின்றத எந்த அடிப்படையில் உருவாக்குனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய ஹிஸ்டரி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று பிள்ளைங்க சொல்லுவாங்க. சொல்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க யோசிப்பாங்க. இப்போ ஒருவேளை தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை பிள்ளைங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ அண்ணன் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 1 நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 அப்படின்றத எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி போறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம ஆங்கிள்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. நான் அதை அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழில் நம்ம கோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோணங்கள் அப்படின்னு கோணின்னு இருக்குதுன்னு சொல்கிறோமே, அது இல்லை. கோணம் அப்படின்னா ஆங்கிளில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கோணம். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ ஆங்கிள்ஸை வச்சு தான் இந்த நம்பர்ஸை எப்படி நம்ம 1 2 3ன்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, என்ன பிரதர் ஒன்றுமே எங்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லி தரது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு நம்பராக நம்ம பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே, இதில் தான் எல்லா நம்பர்ஸுமே வந்துடுது. இப்போ இந்த 1 அப்படின்ற லெட்டரை நான் இங்கே இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க. எதுக்கு இதை நம்ம 1 அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் ஆங்கிள்ஸ். இப்போ 1 என்ற நம்பரில் ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது, ஒரே ஒரு கோணம் தான் இருக்குது. அதை நான் காட்டுறேன் பாருங்க, ஆரோ மார்க் போட்டு நான் காட்டுறேன். 1ல் 1 ஆங்கிள் இருக்குது. 2 அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல, ஆக்சுவலாக ஒரிஜினல் 2 இதுதான். இதை நம்ம இப்போ மாற்றி நம்ம இப்படி எழுதுறோம். ஆனால் 2 அப்படின்ற இந்த நம்பரில் 2 ஆங்கிள் இருக்கு. மேலே ஒரு ஆங்கிள், கீழே ஒரு ஆங்கிள். 2 ஆங்கிள் இருக்கிறதுனால அதை 2 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால 1, 2 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால 2, 2 கோணங்கள் இருக்கிறதுனால. இப்போ 3ல நீங்க பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள்ஸ் இருக்கு, 3 கோணங்கள் இருக்குது. மேலே 1, நடுவில் ஒரு ஆங்கிள், கீழே ஒரு ஆங்கிள். அதனால தான் 3 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம 3ன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் 4 நீங்க பாத்தீங்கன்னா 4ல 4 ஆங்கிள்ஸ் இருக்கு, 4 ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கோணம், ஒவ்வொரு ஆங்கிள். ஒருவேளை நீங்க மேத்ஸ் டீச்சரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது 100% கிளியரா உங்களுக்கு புரியும். நீங்களும் பிள்ளைகளுக்கு ஈஸியா நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? புரியலன்னா கூட பரவாயில்ல, இப்ப நான் சொல்றதை நீங்க பொறுமையா கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. 5 அப்படின்ற நம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா 5 ஆங்கிள் இருக்கிறதுனால, 5 ஆரோ மார்க் போட்டு நான் காண்பிச்சிருக்கேன் பாருங்க. 5 ஆங்கிள் இருக்கிறதுனால அதை நம்ம 5 அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பர் 6ல ஒரிஜினல் நம்பர் 6 இப்படிதான். 6 பாத்தீங்கன்னா 6 ஆங்கிள் இருக்கு. 1 2 3 4 5 6 ஆங்கிள் இருக்கிறதுனால நம்ம 6. 7ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால நம்பர் 7. 8 இப்போ ஒருவேளை நீங்க 8 நீங்க என்ன பிரதர் 8 ரவுண்டா தானே இருக்கு, அது எப்படி ஆங்கிள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆக்சுவல் 8 அப்படி கிடையாது. இதுதான் ஆக்சுவல் 8 நம்பர். நீங்க பாருங்க, இன்டு மார்க் மாதிரி போட்டு மேல 1 கீழே 1. இதுல 8 ஆங்கிள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. அதனால 8 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால 8. 9 பாத்தீங்கன்னா 9 ஆங்கிள், 9 ஆங்கிள்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால இதை 9 அப்படின்னு சொல்றோம். ஆனா 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0னா நோ ஆங்கிள் அல்லது 0 ஆங்கிள்ஸ், அதனால 0ன்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த 1 2 3 4 5 எதன் அடிப்படையில், அதனுடைய பர்பஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே
அர்த்தம் உள்ளதுதான் தம்பி தங்கச்சி. நீ எதை பார்க்குறியோ எதுவுமே அர்த்தம் இல்லாமல் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அதில் ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால நம்ம 1 சொல்கிறோம், இந்த சைனில் 2 ஆங்கிள் இருக்கிறதுனால அது 2 நம்ம சொல்கிறோம், இப்படி எழுதுறதுல 3 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால 3 சொல்கிறோம், இப்படி அது மாதிரி எல்லா விஷயத்திலுமே வாழ்க்கையிலுமே எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே தான். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். இப்போ சரி, வாழ்க்கைக்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2 வசனம், நான் உங்களுக்கு நிறைய வசனங்களுக்கு பைபிள்ல 2 வசனங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆங்கிள்ஸுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு பர்பஸ் அர்த்தத்தை நீங்க சொல்லிட்டு, அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்கு பின்பாகவும் கர்த்தர் ஒரு பர்பஸை வைத்திருக்கிறாரு, ஒரு அர்த்தம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏசாயா 43:7 நான் வாசிக்கிறேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, கர்த்தர் சொல்றாரு, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்போ என்றைக்கு உன்னை கர்த்தர் உருவாக்கினாரோ, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் தம்பி தங்கச்சி. என்ன நோக்கம் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, என் மகிமைக்கென்று உன்னை நான் சிருஷ்டித்திருக்கிறேன், என் நாமம் உன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்றாரு. இன்னும் ஒரே வசனத்தை வாசிக்க, எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்போ நம்மை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் உருவாக்கிறதற்கான நோக்கம் என்ன தம்பி தங்கச்சி? நற்கிரியைகளை அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்கிறது. நல்ல விஷயங்கள்னா என்ன? மற்றவங்களுக்கு உதவுறதா? ஓகே, அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் அதை காட்டிலும் நல்ல விஷயங்கள் என்ன? கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நான் நடக்கும் பொழுது, நான் அவருடைய வேத வசனத்தின்படி, நான் வேத வசனத்துக்கு கீழ்ப்படி, வேத வசனத்தில் எல்லாமே இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எங்க போட்டிருக்கு? பைபிள்ல இருக்குதா? ஆமா பைபிள்ல இருக்குது. அப்பா அம்மா கீழ்ப்படியணும், பைபிள்ல இருக்கா? ஆமா பைபிள்ல இருக்குது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்குது. பொய் சொல்லக்கூடாது, பைபிள்ல இருக்கா? ஆமா பைபிள்ல இருக்கு. கொலை பண்ணக்கூடாது, பைபிள்ல இருக்கா? ஆமா பைபிள்ல இருக்கு. தப்பான நண்பர்களோடு கூட சேரக்கூடாது, பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்கு. அப்போ வேத வசனத்தின்படி நான் கீழ்ப்படியும் போது, வேத வசனத்தின்படி நான் நடக்கும்போது, நான் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளின்படி நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தம்பி தங்கச்சி, நீ ஒரு ஆள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் அர்த்தமே கிடையாது அண்ணா, என் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேஸ்ட், யூஸ்லெஸ், என் வாழ்க்கை யூஸ்லெஸ். தயவு செய்து அப்படி நீங்கள் ஒரு நாளும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்காரு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்காரு, ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக, உன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை சிருஷ்டித்திருக்கிறாரு. ஏசப்பா உன்னை உருவாக்கி இருக்கிறாங்க தம்பி தங்கச்சி. ஆனா என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய பர்பஸ் என்ன? நான் இப்போ எல்லாருமே டாக்டர் ஆயிட முடியாது, எல்லாமே இன்ஜினியர் ஆயிட முடியாது, எல்லாமே டீச்சர் ஆயிட முடியாது. அதே நேரத்தில் ஒருவர் ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்ய முடியாது. நான் டாக்டரே இருந்துகிட்டே நான் டீச்சர் ஆயிருப்பேன், நான் வக்கீலா இருந்துகிட்டே நான் இன்ஜினியரா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்குன்னு உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அது எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? அது யாருக்கு கர்த்தர் காண்பிப்பாரு? அதுக்கு தான் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, அக்கா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? அவனுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் வச்சிருக்கிறானோ, ஃப்ரெண்டுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் சொல்லுவார். நீ உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை நீ கர்த்தரோடு கூட, நீ தனியா, நீ சண்டே கிளாஸ்ல எல்லாரோட ஜோபிக்கிற, எல்லாரோட ஜோம் பண்ற, அண்ணன் சொல்லும் போது திரும்ப சொல்ற, அது மாத்திரம், அது நல்லது. அது மாத்திரம் இல்லாமல் தனியா நீ ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசப்பாவோட நீ பேச நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ எப்ப ஜெபம் பண்றியோ நீ ஏசப்பா கிட்ட பேசுற. நீ ஜெபம் பண்ண முட்டி போட்டு உட்கார்ந்த உடனே ஏசப்பா வந்துடுவாங்க. நீ என்ன சொல்றதுன்னு நீ என்ன பேசுறன்றத கேட்கறதுக்கு ஏசப்பா ரெடியா இருக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணும்போது நீ தனியா இல்லை தம்பி, உன் பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க, ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன் ஏசப்பா, இந்த நாளிலே உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா கேட்டுட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய செவிகள்
திறந்தவைகளாய் இருக்கிறது. அதனால நீ ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்போது, நீ ஏசப்பா கிட்ட நீ பேச பேச பேச, நீ அதிகமா நீ பேச பேச பேச, அவரை துதிக்க துதிக்க துதிக்க, உனக்கும் ஏசப்பாக்கும் இதுல இருக்கிற உறவு அதிகமாகும் போது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு உறவு ஏற்படும் பொழுது, ஏசப்பா உன்னுடைய வாழ்க்கையில, தம்பி உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் என்னுடைய நோக்கம், நான் என்னுடைய நோக்கத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துறேன், அது நீ செய். வெரி சிம்பிள். நோக்கமே இல்லை, என் வாழ்க்கையில எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, என்ன திட்டம் வச்சிருக்காங்க கர்த்தர் தெரியல, என் வாழ்க்கை எப்படி முடியுமோ தெரியல அப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவரோடு கூட உறவுல இல்லாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நீ ஆண்டவரோடு கூட நீ இணைந்து நான் நடக்கும்போது, நீ வேத வசனத்தின்படி நடக்கும்போது, நீ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட நீ உறவு கொள்ளும் போது, நிச்சயமா கர்த்தர் அடுத்த ஸ்டெப் நீ என்ன பண்ணுன்றத தெளிவா உனக்கு காட்டுவார். அடுத்தது இது பண்ணணும், அடுத்த இது பண்ணணும், அடுத்த இது பண்ணணும், நிச்சயமா கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். அப்படின்ற விஷயத்த பிள்ளைகளுக்கு இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம சொல்லித்தர போறோம். இந்த ஆங்கிள்ஸ், இந்த கோணம், அதுக்கு பின்பாக இருக்கிற ஹிஸ்டரியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இது நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய சண்டே ஸ்கூலில், உங்களுடைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் மறுபடியும் சொன்னேன், டீன்ஸ்க்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யூத்துக்கு கூட நீங்கள் இதை நடத்தலாம். நிச்சயமாகவே இது கொஞ்சம் திங்க் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிற வேண்டிய விதத்தில், ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க புரிந்து கொள்ளாம நீங்க மற்றவங்களுக்கு டீச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நான் சொல்லி தரப்போம், இதனுடைய நோக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கற்றுக்கொண்டு, நீங்கள் நன்றாக நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் மறுபடியும் நான் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் சொல்றது, யூ பிராக்டிஸ் இட் பிஃபோர் you going to the children, before going and standing before the children. பிள்ளைகளுக்கு முன்பாக போய் நீங்க சண்டே கிளாஸ்ல நிற்கிறதுக்கு முன்பதாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்ணாடி இருக்கும். கண்ணாடி இல்லாத வீடே இருக்காது. எல்லா வீட்லேயும் கண்ணாடி இருக்கும். தயவு செய்து உங்கள் கண்ணாடியை வச்சு, உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி, நீங்கள் இல்லைனா பீரோலேயே இப்போ கண்ணாடி இருக்குது, பீரோவில் கண்ணாடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எல்லார் வீட்லேயும் சின்ன கண்ணாடியாக தான் இருக்கும். அந்த கண்ணாடிக்கு முன்பதாக நீங்கள் நின்று நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்கன்றதை நீங்கள் சொல்லி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ இவ்வளோ நேரம் ஆகுது, அப்போ நான் இதை சொல்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுதுன்னா, அப்போ என் சண்டே கிளாஸில் இப்போ 20 நிமிஷம், இந்த லெசன் சொல்கிறதுக்கு 20 நிமிஷம்னா, நான் வசனம் சொல்லித்தரதுக்கு ஒரு 5 நிமிஷம், அப்போ 25 நிமிஷம், அப்போ பாட்டு சொல்லித்தரதுக்கு ஒரு 20 நிமிஷம், அப்போ 45 நிமிஷம். இப்படி நீங்கள் உங்கள் சண்டே கிளாஸை நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டைம் எப்படி கரெக்டாக 1 ஹவரில் சண்டே கிளாஸ் முடிக்கிறது, இல்லை 2 ஹவரில் நீங்கள் சண்டே கிளாஸ் முடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு 1 ஹவர் சண்டே ஸ்கூலில் எப்படி நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிலர் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். அதனால் அதை நீங்கள் பாருங்கள். ஒரு 1 ஹவர் சண்டே கிளாஸை எப்படி நடத்தலாம். அதே மாதிரி நீங்கள் 2 ஹவர்ஸ் சண்டே கிளாஸ் நடத்துனீங்கன்னா அதை நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 1 ஹவருக்கு சொல்லிடுறேன். இப்போ 1 ஹவரில் நீங்கள் 15 நிமிஷம் நீங்கள் பாட்டு பாடுறீங்கன்னா, நீங்கள் 2 ஹவர்ஸ் சண்டே கிளாஸ் நடத்துறீங்கன்னா அந்த 15 நிமிஷத்தை 30 நிமிஷம் ஆக்கிக்குவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அதனால அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். இந்த PDF இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்ல நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய்.